ஓம் சாந்தி. மே 30, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அமைதி கடலும் சந்தோஷ கடலுமாகிய தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதே நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கையாகும். எந்த ஒரு மனிதராலும் அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ எவருக்கும் அருள முடியாது. கேள்வி: அனைத்திலும் அதி உயர்ந்த இலக்கு என்ன? அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: ஒரே ஒரு தந்தையின் உறுதியான நினைவு இருக்கட்டும். உங்களது புத்தி வேறு எவர் மீதும் ஈர்க்கப்படாதிருக்கட்டும். இதுவே அதி உயர்ந்த இலக்காகும். இதற்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது விகார எண்ணங்கள் அனைத்தும் முடிவடைந்து விடுவதுடன் உங்களது புத்தி அலை பாய்வதும் நின்றுவிடும். உங்களது பார்வை ஷரீரங்கள் மீது சற்றேனும் ஈர்க்கப்படக்கூடாது. இதுவே உங்களது இலக்கு. இதற்கு நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவீர்களாக. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்தவாறு ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவரை பிரம்மா பாபாவை ஆன்மீக தந்தை என்று அழைக்க முடியாது. இன்றைய தினம் வியாழக்கிழமை சத்குருவிற்கான தினம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை வெறுமனே குருவார் வியாழக்கிழமை என்று அழைப்பது தவறாகும். பல குருமார்கள் உள்ளனர், ஆனால் ஒரே ஒருவரே சத்குரு ஆவார். தங்களை குரு என்றும் சத்குரு என்றும் அழைக்கின்ற பலர் உள்ளனர். சத்குருவிற்கும் குருவிற்கும் இடையில் ஒரு பெரிய வேறுபாடு உள்ளதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சத் என்றால் சத்தியம் என்பதாகும். எந்த ஒரு மனிதரும் அன்றி ஒரே ஒரு அஷரீரியான தந்தை மாத்திரமே சத்தியம் என அழைக்கப்படுகின்றார். ஞான கடலாகிய தந்தை ஒரே ஒரு முறையே வந்து இந்த உண்மையான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். மனிதர்களால் ஒரு பொழுதுமே மனிதர்களுக்கு இந்த உண்மையான ஞானத்தை கொடுக்க முடியாது. ஒரே ஒரு அஷரீரியான தந்தை மாத்திரமே சத்தியமானவர். இவரது பெயர் பிரம்மா. இவரால் எவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பிரம்மாவிடம் இந்த ஞானம் எதுவும் இல்லை. இப்பொழுதும் இவரிடமும் முழு ஞானமும் இல்லை என்றே நீங்கள் கூறுவீர்கள். ஞான கடலாகிய பரம்பிதா பரமாத்மாவே இந்த ஞானம் முழுவதையும் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு மனிதரும் தன்னை சத்குரு என கூறிவிட முடியாது. சத்குரு என்றால் முழுமையான சத்தியமானவர் என்று அர்த்தமாகும். நீங்கள் சத்தியம் ஆகியதும் இந்த ஷரீரங்கள் இருக்க முடியாது. மனிதர்களை ஒரு பொழுதும் சத்குரு என்று அழைக்க முடியாது. ஒரு சத பெறுமதியான பலமுமே அவர்களிடம் இல்லை. இவரும் கூறுகின்றார், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதரே. இதில் பலம் என்ற கேள்விக்கே இடமில்லை. உங்களுக்கு கற்பிப்பவர் தந்தையே அன்றி பிரம்மா அல்ல. இந்த பிரம்மாவும் அவரிடமிருந்து கற்று பின்னர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் உங்களை பிரம்மா குமார்கள் என அழைக்கின்றீர்கள். சத்குருவாகிய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து நீங்கள் கற்கின்றீர்கள். நீங்கள் அவரிடமிருந்து பலத்தை பெறுகின்றீர்கள். ஒருவரை நீங்கள் தள்ளும் பொழுது அவர் கீழே வீழ்வது பலம் என்பதல்ல. இல்லை, அது ஆன்மீக தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஆன்மீக பலமாகும். நீங்கள் நினைவு சக்தி மூலம் அமைதியை பெறுகின்றீர்கள். நீங்கள் கற்பதனால் சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். மற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்பிப்பது போன்றே தந்தையும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இவரும் கற்கின்றார். இவர் ஒரு மாணவர். அனைத்து ஷரீரதாரிகளும் மாணவர்களே. தந்தைக்கென ஒரு ஷரீரம் கிடையாது. அவர் அஷரீரியானவர் என்பதால் அவரே இங்கு வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். மற்ற மாணவர்கள் கற்பதை போன்றே நீங்களும் கற்கின்றீர்கள். இதில் முயற்சி என்ற கேள்விக்கு இடமில்லை. கற்கும் காலத்தில் மாணவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் பிரம்மச்சரியம் கடைபிடித்து பின்னர் தங்களது கல்வி முடிவடைந்ததும்
விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். மனிதர்கள் மனிதர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். இவர் இன்னென்னார், அவர் சட்டத்தரணி, இவர் LLB, இவர் இன்னென்ன அலுவலகர் என கூறப்படும். அவர்கள் தங்களது கல்விக்கு ஏற்ப பட்டங்களை பெற்றாலும் அவர்களது முகங்கள் அவ்வாறே உள்ளன. லௌகீக கல்விகளை பற்றி நீங்கள் அறிவீர்கள். சமய நூல்களை வாசிப்பவர்களும் கற்பவர்களுமாகிய சாதுக்களிடமும் புனிதர்களிடமும் எந்த மகத்துவமும் கிடையாது. எவருமே அதன் மூலம் அமைதியை பெற முடியாது. அவர்களே அமைதியை தேடி அலைந்து திரிகின்றார்கள். காடுகளில் அமைதி இருக்குமாயின் அவர்கள் ஏன் வீட்டிற்கு திரும்புகிறார்கள்? எவருமே முக்தி பெறுவதில்லை. கடந்த காலத்தில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவர்களாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற அனைவரும் மறு பிறவிகள் எடுத்து கீழே வந்துள்ளனர். எவருமே முக்தியையோ அல்லது ஜீவன் முக்தியோ அடைந்ததில்லை. அனைவரும் தமோ பிரதானமாக வேண்டும். உங்களால் பௌதீகமாக எதையும் பார்க்க முடியாது. எவரிடமேனும் கேளுங்கள், உங்கள் குருவிடமிருந்து நீங்கள் எதனை பெறுகின்றீர்கள்? அமைதியை பெறுவதாக அவர்கள் கூறுவார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் எதையுமே பெறுவதில்லை. அமைதியின் அர்த்தமேனும் அவர்களுக்கு தெரியாது. பாபா ஞானக்கடல் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எந்த ஒரு சாதுவோ புனிதரோ அல்லது குருவோ அமைதி கடலாக இருக்க முடியாது. மனிதர்களால் எவருக்குமே உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. அமைதி கடலாகிய ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் கொண்டிருக்க வேண்டும். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். மனிதர்களால் ஒரு பொழுதுமே மனிதர்களுக்கு அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ கொடுக்க முடியாது. இந்த பிரம்மா அவரது ரதமாவார். இவரும் உங்களை போன்ற ஒரு மாணவர். இவரும் இல்லற பாதையை சார்ந்தவர். இவர் தனது ஓய்வு ஸ்திதியில் தனது ரதத்தை தந்தைக்கு கடனாக கொடுத்துள்ளார். ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார், நீங்கள் விகாரமற்றவர்கள் ஆக வேண்டும். இவ்வாறு ஆக முடியாதவர்கள் உங்களை பல வழிகளிலும் அவதூறு செய்வார்கள். பிறவி பிறவியாக தமது தந்தையிடமிருந்து லௌகீக ஆஸ்தியாக பெற்று வந்த உணவை, விகாரங்களை நீங்கள் துறக்கச் செய்வதாக அவர்கள் நம்புகின்றனர். எல்லையற்ற தந்தையே அவர்களை அவற்றை துறக்கச் செய்கின்றார். அவரே இவரையும் அவற்றை துறக்கச் செய்தவர். அவர் தனது குழந்தைகளையும் பாதுகாக்க முயற்சித்தார். அவர் தன்னிடம் வர முடிந்த குழந்தைகளை பாதுகாத்தார். உங்களுக்கு கற்பிப்பவர் மனிதர் அல்ல என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. அசரீரியான தந்தை மாத்திரமே சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். வேறு எவரையும் இவ்வாறு அழைக்க முடியாது. அவரே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த விகாரங்களே உங்களது கொடிய எதிரிகள். நீங்கள் அவற்றை துறந்துவிட வேண்டும். அவற்றை துறக்க முடியாதவர்கள் அதிக அளவில் சண்டையிடுகின்றனர். சில பெண்களுமே விகாரத்திற்காக பெருமளவு குழப்பத்தை விளைவிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இது அதி மங்களகரமான சங்கமயுகம் என்பதனை எவரும் அறிய மாட்டார்கள். தந்தை உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். முழுமையான நம்பிக்கையுடைய பலர் உள்ளனர். சிலர் அரைவாசி நம்பிக்கையையும் சிலர் 100% நம்பிக்கையையும் கொண்டிருக்கின்றனர். சிலர் 10% நம்பிக்கையை மட்டுமே கொண்டிருக்கின்றனர். கடவுள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். இதுவே தந்தையின் மகா கட்டளையாகும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அக்கட்டளையை பின்பற்றுவீர்கள். தந்தை கூறுகின்றார், எனது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இவரை நினைவு செய்யக்கூடாது. இதனை நான் கூறுவதில்லை, ஆனால் பாபாவே என் மூலமாக உங்களுக்கு கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களைப் போன்றே இவரும் கற்கின்றார். அனைவரும் மாணவர்கள்.
ஒரே ஒரு ஆசிரியரே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அங்கே மனிதர்களே உங்களுக்கு கற்பிக்கின்றார்கள். இங்கேயோ கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் கற்று பின்னர் மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்கள். இதில் நீங்கள் மிகவும் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாவே ஒரு சட்ட நிபுணராகவோ அல்லது பொறியியலாளராகவோ ஆகின்றார். ஆத்மாக்கள் இப்பொழுது ஷரீர உணர்வை கொண்டிருக்கின்றனர். ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பதிலாக நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும்பொழுது உங்களை விகாரம் நிறைந்தவர்கள் என்று அழைக்க முடியாது. அத்தகைய ஆத்மாக்கள் என்றுமே விகார எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். ஷரீர உணர்வின் மூலமாகவே உங்களுக்கு விகார எண்ணங்கள் வருகின்றன. அந்நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை விகார பார்வையுடன் பார்க்கின்றீர்கள். தேவர்களால் என்றுமே விகார பார்வையை கொண்டிருக்க முடியாது. இந்த ஞானத்தின் மூலம் உங்கள் பார்வை மாறுகிறது. சத்யுகத்தில் இங்கு போன்று அன்போ அல்லது நடனமோ இருப்பதில்லை. அங்கே அவர்கள் அன்பை கொண்டிருந்தாலும் விகாரம் என்ற துர்நாற்றம் இருக்க முடியாது. மக்கள் பிறவி பிறவியாக விகாரத்தில் ஈடுபட்டதால் பெரும் சிரமத்துடனேயே அந்த போதையிலிருந்து அவர்களால் விடுபட முடிகின்றது. தந்தை உங்களை விகாரமற்றவர்கள் ஆக்குவதால் சில குழந்தைகள் மிகவும் உறுதியானவர்கள் ஆகின்றனர். நான் முற்றிலும் விகாரமற்றவர் ஆக வேண்டும். நான் தனியாகவே வந்தேன், தனியாகவே திரும்பிச் செல்ல வேண்டும். ஒருவர் தங்களை மிக லேசாக தொடுவதை கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் கூறுவார்கள், அவர் ஏன் என்னை தொடுகின்றார்? அவரிடம் விகாரம் என்ற துர்நாற்றம் உள்ளது. விகாரமுடையவர்கள் ஒரு பொழுதும் எங்களை தொடவேனும் கூடாது. நீங்கள் இந்த இலக்கை அடைய வேண்டும். உங்களது பார்வை முற்றிலுமாக ஷரீரங்களை நோக்கி செல்லக்கூடாது. அந்த கர்மாதீத் நிலையை நீங்கள் இப்பொழுதே உருவாக்க வேண்டும். இப்பொழுதும் ஆத்மாக்களை மாத்திரம் பார்க்கின்ற எவருமே இல்லை. இதுவே உங்களது இலக்காகும். தந்தை எப்பொழுதும் கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். வாளாகிய இந்த ஷரீரங்களின் மூலம் நீங்கள் உங்களது பாகங்களை நடிக்கின்றீர்கள். இவரில் ஏதோ சக்தி இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். எனினும் அது சக்தி என்ற கேள்வியே கிடையாது. இது ஒரு கல்வி. மற்றவர்கள் கற்பதை போன்றே இவரும் கற்கின்றார். ஒருவர் தூய்மை ஆகுவதற்கு அதிகளவு பிரயத்தனம் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு பெருமளவு முயற்சி தேவை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், ஒருவர் மற்றவரை ஆத்மாக்களாக பாருங்கள். நீங்கள் சத்யுகத்திலும் ஆத்ம உணர்வு உடையவர்களாகவே இருக்கின்றீர்கள். அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. அங்கே விகாரம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரம் உடையவர்களாகவே உள்ளனர். இதனாலேயே தந்தை வந்து உங்களை விகாரமற்றவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இவ்வாறு ஆகாது விட்டால் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். ஆத்மாக்கள் தூய்மையாகாமல் மேலே செல்ல முடியாது. கர்ம கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். இருப்பினும் அந்தஸ்து குறைவடைகிறது. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. சொர்க்கத்தில் தேவர்களின் ஒரே ஒரு ஆதி சனாதன ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முதலில் நிச்சயமாக ஒரு அரசரும் அரசியும் இருப்பார்கள். பின்னர் அவர்களது வம்சம் இருக்கும். பல பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றனர். அவர்களது ஸ்திதியில் வேறுபாடுகள் உருவாக்கப்படும். முழுமையான நம்பிக்கை அற்றவர்களால் முழுமையாக கற்க முடியாது. அவர்களால் தூய்மையாக முடியாது. இந்த அரை சக்கரத்திற்கு தூய்மையற்றவர்கள் இந்த ஒரு பிறவியிலேயே 21 பிறவிகளுக்கு தூய்மையாகுவது என்பது உங்களது சித்தி வீட்டிற்கு செல்வது போன்றதா? காமமே பிரதான விஷயமாகும். கோபம் முதலானவை அந்த அளவு பலம் வாய்ந்தவை அல்ல. உங்களது புத்தி வேறு எங்காவது ஈர்க்கப்பட்டிருக்குமாயின் நீங்கள் நிச்சயமாக தந்தையின் நினைவை கொண்டிருப்பதில்லை. தந்தையின் நினைவு உறுதியாக இருக்குமாயின் உங்களது புத்தி வேறு திசைகளில் செல்ல முடியாது. இலக்கு மிக உயர்ந்தது.
சிலருக்கு தூய்மையை பற்றி கேட்பது தங்கள் தீயில் எரிவது போன்றுள்ளது. அவர்கள் கூறுகின்றனர், வேறு எவருமே முன்னர் ஒருபொழுதும் இவ்வாறு கூறியதில்லை. இது சமய நூல்களில் குறிப்பிடப்படவும் இல்லை. அவர்கள் அதனை மிகவும் சிரமமாக கருதுகின்றனர். அது துறவறப் பாதையின் வேறுபட்ட சமயமாகும். அவர்கள் மறு பிறவி எடுத்து துறவு என்ற சமயத்திற்குள் செல்ல வேண்டும். அவர்கள் அதே சமஸ்காரங்களை தங்களுடன் எடுத்து செல்கின்றனர். நீங்கள் உங்களது வீடுகளையும் குடும்பங்களையும் துறக்க வேண்டியது இல்லை. நீங்கள் வீட்டில் வாழும் பொழுதும் இப்பொழுது இது சங்கம யுகம் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தூய்மையாகாமல் உங்களால் சத்யுகத்து தேவர்கள் ஆக முடியாது. இந்த ஞானத்தில் சிறிதளவை கேட்பவர்களும் பின்னர் தொடர்ந்தும் பிரஜைகள் ஆகுவார்கள். பல பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றனர். சத்யுகத்தில் ஆலோசகர்கள் இருப்பதில்லை, ஏனெனில் தந்தை உங்களை முற்றிலும் ஞானம் நிறைந்தவர்கள் ஆக்குகின்றார். ஞானமற்றவர்களுக்கே ஆலோசகர்கள் தேவை. இந்நேரத்தில் எவ்வாறு அவர்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் கொலை செய்கின்றனர் என பாருங்கள். அவர்களின் பகைமை என்னும் சுபாவம் மிகவும் வலிமையாக உள்ளது. நீங்கள் அந்த பழைய ஷரீரங்களை நீக்கி மற்றொன்று எடுப்பீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் துன்பத்துடனேயே மரணிக்கிறார்கள். நீங்களோ தந்தையின் நினைவில் சந்தோஷத்துடன் செல்ல வேண்டும். தந்தையாகி என்னை எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தொடர்ந்தும் மற்றோரை மறந்து விடுவீர்கள். வேறு எவருமே நினைவு செய்யப்பட மாட்டார்கள். எவ்வாறாயினும் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பொழுதே இந்த ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். நம்பிக்கை இல்லாது விட்டால் நினைவு இருக்க முடியாது. அவர்கள் கூற வேண்டும் என்பதற்காகவே அதனை கூறுகிறார்கள். நம்பிக்கை இல்லாது விட்டால் நீங்கள் ஏன் நினைவை கொண்டிருக்க வேண்டும்? அனைவரும் ஒரே அளவிற்கு நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள் என்றில்லை. மாயை உங்களை நம்பிக்கை இழக்கச் செய்கின்றாள். நீங்கள் முன்னர் இருந்ததை போன்றவர்களாகவே ஆகின்றீர்கள். முதலில் உங்களுக்கு தந்தை மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அவரே தந்தை என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா? ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இவர் கூறுகின்றார், நான் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியோ அறிந்திருக்கவில்லை. எவரோ ஒருவரே எனக்கு அதனை கூறியிருக்க வேண்டும். நான் 12 குருமாரை ஏற்றிருந்த பொழுதிலும் அவர்கள் அனைவரையும் துறக்க வேண்டியிருந்தது. அந்த குருமார் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கவில்லை. எனக்குள் பிரவேசித்தார். நான் நினைத்தேன், என்ன நடக்கப் போகின்றதோ என எனக்கு தெரியவில்லை. அர்ஜுனருக்கு ஒரு காட்சி அருளப்பட்டதாக கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஓர் அர்ஜுனன் மாத்திரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இவரே ரதம். முன்னர் இவரும் கீதையை கற்பதுண்டு. தந்தை இவருக்குள் பிரவேசித்த பின்னர் தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்ற காட்சியை வழங்கியதும் இவர் கீதையை வாசிப்பதை நிறுத்திவிட்டார். தந்தையே ஞானக்கடல். அவரே இதனை கூறுகின்றார். கீதையே தாயும் தந்தையுமாகும். தந்தைக்கு நீங்கள் கூறுகின்றீர்கள், நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். அவர் படைப்பை படைக்கின்றார். அவர் அதனை தத்தெடுக்கின்றார். இந்த பிரம்மாவும் உங்களை போன்றவரே. தந்தை கூறுகின்றார், இவரது ஓய்வு நிலையின் பொழுதே நான் இவருக்குள் பிரவேசிக்கின்றேன். எவ்வாறாயினும் குமாரிகள் தூய்மையானவர்கள். அவர்களுக்கு இது இலகுவானது. அவர்கள் திருமணம் செய்த பின்னர் அவர்களது உறவு முறைகள் அதிக அளவில் அதிகரிக்கின்றன. இதனாலேயே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி தேவை. உண்மையில் ஆத்மா தனது ஷரீரத்திலிருந்து வேறானவர். எவ்வாறாயினும் நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்வில் இருந்தீர்கள். இந்த அரை பிறவியில் தந்தை வந்து உங்களை ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக்குகின்றார். இதனாலேயே உங்களுக்கு இது சிரமமாக உள்ளது. முயற்சி செய்த பின்னர் வெகு சிலரே சித்தி எய்துகின்றனர். 8 ரத்தினங்கள் மாத்திரமே வெளித்தோன்றுகின்றனர். உங்களையே கேளுங்கள் என தொடர்பு தெளிவாக உள்ளதா?
நான் தந்தையை தவிர வேறு எவரையாவது நினைவு செய்கின்றேனா? இத்தகைய ஸ்திதி இறுதியிலேயே உருவாக்கப்படும். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த ஞானத்தினால் உங்களது பார்வையை மாற்றுங்கள். ஆத்ம உணர்வுடையவராகி விகார எண்ணங்கள் அனைத்தையும் முடித்துவிடுங்கள். எந்த விகாரத்தினதும் துர்நாற்றமும் இல்லாதிருக்கட்டும். உங்களது பார்வை ஷரீரத்தை நோக்கி செல்லாதிருக்கட்டும். 2. எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் உறுதியான நம்பிக்கை உங்களிடம் இருக்கும் பொழுதே உங்கள் நினைவும் உறுதியாகும். மாயை உங்கள் நம்பிக்கையிலிருந்து உங்களை சற்றேனும் அசைக்காதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சேவைக்கான உணர்வுகளை கொண்டிருந்து சேவை செய்வதால் முன்னேறுவதுடன் பிறரையும் முன்னேறச் செய்கின்ற தடைகளிலிருந்து விடுபட்டுள்ள ஒரு சேவையாளர் ஆகுவீர்களாக. சேவை செய்கின்ற உணர்வு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துகிறது. சேவை செய்வதில் உங்களுக்கு அகங்கார உணர்வு ஏதாவது ஏற்பட்டால் அது சேவைக்கான உணர்வு என்று கூறப்பட முடியாது. உங்கள் சேவையில் ஏதேனும் அகங்காரம் கலந்திருந்தால் பின்னர் அதற்கு பெருமளவு முயற்சியும் பெருமளவு காலமும் எடுக்கிறது. நீங்கள் உங்களுடன் திருப்தியடைய மாட்டீர்கள். சேவை செய்கின்ற உணர்வுடைய குழந்தைகள் முன்னேறுவதுடன் பிறரையும் முன்னேறுமாறு செய்கின்றனர். அவர்கள் சதா பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் அவர்களை தடைகளிலிருந்து விடுவிப்பதுடன் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்துகின்றன. ஸ்லோகம். ஞானம் மிக்க ஆத்மாக்கள் மிகவும் நுணுக்கமான கவர்ச்சியான இழைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். ஓம் சாந்தி.